அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயண்ணா ஒரு நாட்டு இளவரசனை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைத்து நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோமே. கடைசியில் யாரும் மற்ற பாவியாக அனாதையாக இப்படி நடு காட்டில் வந்து அலைகின்றாயே அம்மா. இந்த கானகத்தின் வழியாக வந்தது அண்ணனுக்கு பசி எடுக்குதும்மா, தாகம் அதிகமாக இருக்கிறதம்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்மா. இந்த கானகத்தை வழியாக நடந்து வந்ததால் உங்களுக்கு பசி மயக்கமாக இருக்கின்றதா? ஆமாம்மா, அது ஒரு அம்மனுடைய ஆலயம் தெரிகிறது. அந்த ஆலயத்தை நீங்கள் அமர்ந்து கொண்டிருங்கள். உங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் நாங்கள்
ஆண்டி சந்தோஷமாக கச்சலை இருந்தாலும் என்ன உரைத்தாய் என் நாட்டு மக்கள் என்னை சொல்லால் போக்குகிறார் என்று உரைத்தாய் அதனால் என் நாடு நகரம் நான் உனக்கு வைத்து விட்டேன் இந்த நாட்டு நகரம் உச்சக்தி வரவோடி அனைத்தும் உன் பெயரில் எழுதியிருக்கின்றேன் கச்சலை பேர் தான் எழுதிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இனிமேல் என் நாட்டுக்கு நீதான் மகாராணி இனிமேல் என் நாட்டுக்கு நீதான் மன்னன் நான் மன்னன் இருங்க சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த நாடு நகரம் உச்சக்தி வரவோடி முன்பாக இந்த நாட்டு நான் மன்னன் மன்னன் நீ மகாராணி எப்பொழுது எழுதி வைத்தாயோ அப்பொழுது இருந்து நான் தான் என் நாட்டு மகாராணி நான் என் நாட்டு மன்னன் யார் சொன்னது நான்டா நான் சொன்னோம் ஏன் போதும் நிறுத்துங்க ஏங்க ஏய், போதும் நிறுத்துறா போது நிறுத்துடா ஆமா மரியாதை குறையுது மாமாவா அதெல்லாம் அப்போ எப்போ இப்ப நான் யாரு ஏன் நீ சொல்ல அப்படி பேசுற டோன்ட் டச் மீ ஓ டச் மீ ஏன் தொடக்கூடாது எதற்காக நான் யாரு என்னுடைய மனைவி யார் சொன்னது நான் சொல்றேன் எதை வச்சு சொல்றேன் தாலி கிட்ட இருக்கிறேன் ரைட் இந்த தாலிக்கு இது போற ஐயோ ஐயோ இந்த பொம்பளைங்க நான் எப்படிதான் கட்டின்னு வாயிறாங்க நினைச்சான் நீ சொல்றா அவன் சொல்லுமா 1050 ரூபா இந்த தாலிக்கு இது பாரு, இந்த பாரு. தொட்டு பேசுறதெல்லாம் வச்சுக்காத எதற்காக இந்த தாலிக்கு இது பாரு இது நின்னா குத்துது உட்கார்ந்தா குத்துது குத்துது படுத்தா குத்துது எழுந்திருச்சா குத்துது குத்தினே இது தாலி அந்த தாலி குத்துறதுக்கு தான் கட்டிருத்தேன். தலைக்கு என்ன போடுற இல்லை பணங்கட்டின்னு நான் எடுத்துட்டு போறா 1050 ரூபா எதற்காக அது மட்டும் கிடைக்காது ஏன் தெரியுமா இப்போ சொல்றாங்க எதற்காக கோடி கோடியா கொட்டி சோரியும் பில்லு வாங்கணும் ஒரு படம் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க மிஞ்சி மிஞ்சி போனா அந்த படம் எவ்வளவு நாள் ஓடுது தியேட்டர்ல 100 நாள்ல 150 நாள் ஓடும் கேஷ் தேஞ்சு போனா ஓடாது வேற படம் மாத்திடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் கேஷ் தேஞ்சு போயிடுச்சு தேஞ்சு போச்சு இப்ப நான் வேற ஆள பாத்துட்டு இருந்தேன் புது காட்சி மாமா பொண்ணு யார் சொன்னேன் முதல்ல 1050 ரூபாய் நானே தொட்டு பார்க்கல. நான் போய் அடிக்கிறேன் அடிக்க போடுறா போடுறா போடு போடு அடிக்கிற அடிப்போம் 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 போடுறா 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 போடு போய்மாடா போய்மாடா எங்க போய் லாஸ்ட் நம்ம சொல்லியிருப்பாங்க. சார் அதாங்கிறேன் அப்படியே தெரியும் இந்த கல்யாணம் நான் வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நான் சொன்னாங்க நான் ஐயா தாலி அத்தை தாலியா 4 வருஷம் முன்னாடி வச்சுருக்கேன் முன்னே போய் வளர்த்துக்கொள் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் வாடி போய் அவர் நித்யானந்தா சாமியார், நான் ரஞ்சிதா மேடம் வந்து பார் எங்கே திருவண்ணாமலையில் ஆபாச படங்கள். அது மட்டும் கிடையாது என் முகத்தை உன்னால பார்க்க முடியாது தெரிஞ்சுக்கோ யாரு கோசம் யாரு கோசம் யாரு கோசம்டா யாரு கோசம் சொல்லா இப்ப சொல்லடா அடிக்கலாமா நீ பணம் கட்டிட்டு ஆம்பளை யாரு பொம்பளை தெரியாது. என்னை அடிக்கலாமா நீ
சகில ஆண்டி மழை மழை அம்மா ஏய், எனக்கு 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 வாங்க. ஐயோ, என்ன தாத்தாவை கட்டி பிடிக்கிறா? இவள் ஆண் எனது அந்தரங்க காதலி. அதை சொல்லிடுறேன். அப்படி இருந்தா உன் தங்கை கிடையாதா? தங்கை இல்லையா? அடி பாவி, நான் எப்படி அழகாக இருக்கின்றேன் இந்த காட்டு பண்ணையா உன் கருமை? போடா, காட்டு பண்ணி என்ன? காட்டு பண்ணி அடிக்கிறேன்டா. மாபெரும் சபையில அவர் கரத்தால் அனைவரும் முன்பாக மணிமுடி சுட்ட சமயத்தில் என்னை பார்த்து உன் தங்கை என்னடா சொன்னா? சிறப்புக்கு சமமானவளை அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தாயே. தங்கையை அடக்கி இருக்க விடறே. யார் செல்வன்? நான் இனிமே வேலைக்கார பையன். நாட்டுக்கு நான் தான் மண்ணை இனிமே கொண்டு. ஆகையால் அவர் அந்தரங்க காதலியை நாட்டை கெடுக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு கூட்டி கொடுத்தார். அதற்கு நான் டாபர் மாமா. அவன் நல்லவன். உத்தமி அவன் பத்திரிடாவா. பத்திரி பராபத்திட்டாவா? இதையெல்லாம் நான் செய்த சூழ்ச்சி இது. என் தம்பியும் தான். அவனும் நல்லவன் தான். அடி நாசக்காரி, அடி பணங்காப்பள்ளி, ஏய், அடி கோலக்காளி, இருக்கிறியா? ராஜா! அது ஒன்று காலியா இருக்குது. நீ ஒடியா, 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 ஒடியா. இதோ ஓய்வு. ஏய், பேசுவதற்கு நேரம் கிடையாது. நாட்டை விட்டு ஓடிவிடு. அரசாங்க ஆடை அகற்றி விடு. ஓடியா. ஏய், இதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடைக்காது. ஓ, உன்னை பார்த்தா இதை பார்த்து இவன் சாகலை. இவன் சாக வேண்டும் இவன். போடா. கைப்பையில போய் காதல் செடி பாவி. பரவாயில்ல. அடி பாவி. ஆற்றை நம்பலாம், பெரும் காற்றை நம்பலாம், ஆழகால விஷயத்தை நம்பலாம். ஆனால் சேல்வி படுத்த பெண்களை நம்பாதீர்கள் என்று உரைத்தார்கள். உன்னை நம்பி நான் கெட்டு விட்டேனடி பாவி. கேவல மதுவுக்கு மாதுவுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையை போய்விட்டது. என்னால் என் தம்பியும் தங்கியும் நான் பிரித்து விட்டேன். இனிமேல் அவர்கள் என்னால் பார்க்க முடியாதடி பாவி. நாடு நகரம் அனைத்து நான் உனக்கு எழுதி வேண்டும் என்றால் அவன் ஒரு ரூமில் இருக்கட்டும். நான் ஒரு ரூமில் ஓடிவிடு. உயிர் மீது ஆசை இருந்தால் இனி முத கூட பேசக்கூடாது. போடா. ஓடிவிடு. அப்படி என்றால் இனிமேல் உன்னை பார்க்க முடியாதா? அடி பனங்காப்பள்ளி, போடா. அடி செவிடால. சபா. அது மட்டும் கிடையாது. இந்த நாடு நகர உப்புச்சட்டி வரவோடு இந்த சர்ச்சில் இந்த எழுதி விட்டேன். நாடு நகரம் அத்தனை உனது பேருக்கு எழுதி விட்டாயா? பெருசில் யார் திரும்ப எனது பேருக்கு தானே எழுத சொன்னேன். பத்திரத்தை மாத்தி எனது பேருக்கு எழுதி விடு. ஜீவா நாடகத்தில் அதில் தான் கட்சியில் இருந்தாலும் அவ்வளவுதானே. ஏய், அதுக்கு பாசம் தந்து என் செல்லம். இந்த பூச்சி. பாருடா, நாட்டு எழுதி விட்டு. யூரியம் போட்டு தள்ள போகிறாங்க. நாட்டை கீழே சொல்றா. மா இந்த நாட்டு வழி ஒரு மாதிரியே இந்த நாட்டை அடைய வேண்டும் அப்படியே ஓட்டுநர் மாதிரி நடிக்கிறா. பலிக்குதுற சத்தியம். உனக்கு அந்த எப்படி வலிக்கும் இன்னைக்கு அந்த இது இந்த ஓட்டுநர் இருப்பா இந்த நாட்டுக்காக இந்நாட்டு இளவரசருக்கு உனக்கு கூட்டி கொடுத்தாங்க. அது மட்டுமா? அது மட்டுமாடா? எவ்வளோ கஷ்டப்பட்டு நாடு நமக்கு வந்து எழுதனா முன்னாடி கஷ்டம் முந்தானி கூட பிள்ளை எவ்வளோ பண்ண அப்போ கூட வயிறு வீங்கள் காத்து கூட சேரத்தானே ஆகையா அவ்வளோதானே. பட்ட தாத்தே எல்லாரையும் கவனிக்கிறேன். முதல்ல 1050 ரூபாய் கட்டுறேன். எப்படி கவனிக்கிறேன்? உண்மையாவா? நீ
நீ ராணி டாபர் மாமாவா இருந்த நான் ராஜா. அடிமானே மானே தேனே கட்டிப்பிடி மாமே போல கொட்டுக்கடி அம்மா சொந்த சுமையை தூக்கி சொந்த சுமையை தூக்கி தூக்கி சோர்ந்து போனேன் வந்த சுமையை தாங்கி தாங்கி பாடலானே ஐயோ படிச்சுங்களா சுமையை தூக்கி தூக்கி ஐயா உஸ்மான் நசீர் இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு ஐயா. என்னடா உன் தங்கச்சி நாம நடிப்பா போட்டுங்கடா உள்ள. ஒரு நாட்டு இளவரசனாக பிறந்து என்னுடைய அண்ணன் தந்த பரிசு இதுதான் ஐயா. இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு. ஐயா சத்தியபுரி நாட்டு இளவரசராக பிறந்த நீங்கள் ஆமா ஐயா, வாழ்க்கையில் இப்பேற்பட்ட நிலைமை உண்மைதான் ஐயா. உங்கள் கதையை கேட்ட பிறகு கேட்ட பிறகு என் தொண்டையே அடைக்கிறது ஐயா. ஏற்கனவே தாச்சிக்குது. நானும் என் தங்கச்சி நிலைக்கு யாரான பட்டுமாவி யாருன்னு யார் தெரியுமா? ஐயா, அந்த காலன் கரிகாலன். கரிகாலனா? ஆ, கரிகாலனா? நான் பார்வையை பார்க்க முடியாது. முடியலையா? பவுடர் போட்டாலும் போலனாலும் அவன் கருப்பாத்தான் இருப்பான். சரியா இருக்கா? அதனால தான் அந்த கதையில அவன் கரிகாலன். அந்த படுவாய் எங்க இருக்கா? அந்த படுவாய் எங்க இருக்கா? நான் இல்லை. உடைய தங்களுடைய கற்பனை கிடைத்தவரையே ஆழ்த்தார் ஐயா. என்னடா தவறு கேட்டா? ஐயா, வாழ வழியில்லாமல் வரலாற்றிலே பிறந்தேன். ஆயிரம் மூடி வந்தேன். கொலை கொள்ளை கற்பழிப்பு இதை கை தேர்ந்தவனாக வாழ்த்து வந்தேன் ஐயா. உன்னுடைய அரச குடும்ப வாழ்க்கையை கண்ட பிறகு உன்னுடைய மனம் செய்து கொண்டேன் ஐயா. உன்னுடைய தங்கையை நானே திருமணம் செய்து கொள்கிறேன் ஐயா. பாவி, இந்த கதையில தண்ணியை கற்பழிக்க மட்டும்தாயா வந்த படுவாய் 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 கொண்டு போய்க்கலாம். கற்பழிக்கத்துல ஏன் இங்க வானா கை தேர்ந்தவன் சரக்கு வச்சிருக்கேன்
பட்ட கோழி. இவனை பைத்தியத்தை வச்சு நான் ஏன் பண்றது? காரணம் அந்த பைத்தியம். எப்படியோ ஐயா, பைத்தி தலையில என் கட்டி தங்கை வச்சு எந்த நிலை ஆளாயிருந்தும் என் தங்கையா திருமணம் செய்து கொள்கிறேன். மற்ற என்னடா ஆச்சு? ஐயோ, ஆளை வச்சு வச்சு. டேய் விட சொல்றாங்களா? ஆளை மாட்டேன். வச்சு பத்தி எத்தனை ஆரம்பத்துல பத்தி போட்டு எத்தனை தவணும்? சரி போடடா. விட மாட்டேன். ஐயா, வாடா வாடா வாடா. டேய் அவதான் பைத்தியம் போத நீமா பைத்தியம். நீ போய் வந்து கழுவுல அம்மா வாடா 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 வாடா. யாரே 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 ஐயா, எப்படியோ எங்களுக்கே தெரியவில்லை என்றால் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கின்றார் என்னுடைய அண்ணன். அவருக்கு என்ன நிலையானது ஒன்றுமே தெரியவில்லை. என் தம்பி எங்கே இருக்கு? தம்பி என்னடா ஆனது உன் கண்களுக்கு தம்பி? அண்ணா, அன்றைய பலமுறை எடுத்து கூறினேனே, உடைய தம்பி தவறு செய்து வேண்டாம். நான் கூற வார்த்தையை கேளுங்கள் அண்ணா என்று கூறினேனே, என் வார்த்தையை கேட்கலையே அண்ணா. அந்த படுபாவிகள் என் இரு கண்களும் கூடாக்கி நாட்டை விட்டு துரத்து விட்டாங்க அண்ணா. ஐயோ அண்டவா தம்பி, கேவல மதுவுக்கு மாதுவுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையை போய்விட்டது நினைச்சு. ஆனால் உன் வாழ்க்கையும் தங்கி வாழ்க்கையும் போய்விட்டதா தம்பி? அண்ணா, அது மட்டுமா, நம்முடைய தங்கை நிலையை பாருங்கள் அண்ணா. ஐயோ என்னடா ஆனது தங்கைக்கு தம்பி? அண்டங்காத்தா கொண்டக்காரி. அண்ணா, நம்முடைய தங்கை பைத்தியமாயிட்டாடா, பைத்தியமாயிட்டாடா. காரணம் யாரடா இந்த படுபாவி? காரணம் இதோ இந்த படுபாவி ஐயா கல்யாணம். நாதவே நமக்கு தெரியும். இந்த பைத்தியம். ஐயா, காஞ்சிபுரம் பெட்ரோல் பங்க் ஐயா நான் தானே உன்னை தங்கையை கடத்தி விட்டேன் ஐயா. நானே திருமணம் செய்து கொண்டேன் ஐயா. நீ பகம் நான் ஐயோ பகத்தான் வந்து ஏன் பகம் வந்துடாது. புயல் ஓய்ந்த பிறகு அமைதி நிலவ வேண்டும். பார்த்தாயா, உடன் பிறந்த தங்கை மீது பாசம் வைத்திருந்தான். தம்பி உன்னை காண வேண்டும் என்று அயல்நாட்டிலிருந்து ஓடுகிறான். ஆக இருவருக்கும் உங்கள் மீது வைத்த பாசத்தால் இந்த பாசம் தந்த பரிசினை பார்த்தாய். இதற்கெல்லாம் காரணம் யார்? அந்த படுபாவி கட்டளை கச்சிலை மீது ஆசை கொண்டுதான் உண்மைதான் ஐயா. எடுவாளை அறாவும் என்ன ஆட்ட முடியாது, என்ன சிக்க முடியாது. பத்திரமே யா கையிலடா. என்ன பண்ணுவேன்? ஆட்டிடுவேன் ஆட்டி. இந்த ஒரு வேஷம் தானே உனக்கு அர்த்தம். அதெல்லாம் இந்த நாட்டு கடத்த ரய வச்சுக்க. கட்டளையை விடக்கூடாது. கட்டளை வாருங்கள் ஐயா. ஐயா 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 போகலையா? பாருங்கள், அவள் தங்கையை நீ கற்பழித்தார். உண்மைதான். பார்வை இல்லாத இவருக்கு
ஒரு பால் வாங்கி வாங்கி கூட டேய், ஒதுங்க, ஒரே அடியா போயிட்டுமா? பால் வைத்தேனே ஏற்பாடு ஆரோ காடகத்தை சுற்றி திரியக்கூடியவன் காடகத்தில் இருக்கக்கூடிய மூலிகை மருந்தை கொண்டு வந்து குணப்படுத்தி விடலாம். ராஜா தேசி கம்பெனி இருந்து வந்தது அடுத்த ஐயா வாருங்க வாருங்க அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா ஆமா இப்பதானா ஃப்ரீ ஆனனே ஆனாலும் இப்போது தலைநாட்டுக்கு செல்ல வேண்டும் ஏன்னா நாடு நகர் அனுப்பி என்னுடைய பேர் எழுதி வாங்கிட்டேன் அது மட்டும் கிடைக்காது ஆம்பளைங்க இருந்தா 5 பேர் வேணும் இஷ்டமா இருந்தா வாங்க ட்ரெயின் வெயிட் பண்ணு நான் போயிட்டு வரட்டுமா டாடா பை பை இல்ல அம்மா நீங்களே சொல்லுங்க இவளை அடிக்கலாமா அடிக்கூடாதா சத்தமா காது கேட்கல சத்தமா அடி. ஏய், சக்காத்தி யார் சக்காத்தி யாரு ஏன் ஸ்கின்ல கைப்படாத பேச மாட்டியா? சொல்லு பார்க்கலாம். அப்படியா? இன்னொன்னு தெரியுமா எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? கபர். மிஞ்சி போனா 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் தான் அடிப்பேன். காலையிலயா என்னைக்கு வேணாலும் போட்டோம், என்னைக்கு வேணாலும் போட்டேன். அப்படியே ஒரே ஏத்து. என்னன்னு தெரியல எதை கண்டு பயந்து ஆடுது ஏய், மூடு வாயை. வார்த்தை அண்ணி என்பது யாரு அண்ணி யாரு அந்த அம்மா அம்மா என்று சொன்னேனே அந்த அம்மாவுக்கு ஏய், எதுக்கு இதுக்கப்புறம் அசர மாட்டேன் என்ன பத்தி என்ன? ஏய், என்னடி என்ன? போனா போது விட்டா சரி அட்ரி எங்க எங்க அட்ரி எங்க ஒரு அடிக்கிறா அடிடியே அது வேணாம், பாவமா இருக்குது. பாவம் அட்ரி ஒரு பெண் மனித ஒரு நாளைக்கு இதே கதை போட சொல்லி ஏய், தினமும் போட்டேன், தினமும் போடட்டும். அது நாளைக்கு ஒரு நாள் போட்டேன், தினமும் போடுவாங்க. இந்த கதை ஆம்பளை அடிச்சவங்க போட்டு அடிச்சு எப்படி வாங்குவாங்க ஐயா இதெல்லாம் வீர வந்துச்சு ராஜாவே அப்ப அட்ரா என்ன இந்த மாதிரி 1000 ஆம்பளை நீ மட்டும் உயிரோடு இருந்தா விட்டாத. இந்த உலகத்துல எந்த ஆண்களும் உயிரோடு இருக்க மாட்டேன் என் குடும்பத்துக்கு கெட்ட மாதிரி, எந்த குடும்பத்துக்கு கதை மாத்தி போட்டா கூட சரி, வேணாம் சொல்லி மாத்திடுவேன். இந்த கதை தான் போடணும். விடுமா ஐயோ பையா எனக்கு வலிக்குதுடா முதல்ல அப்படித்தான் கிடையாது இன்னைக்கு 3 குத்து குத்திட்டாலேடா அப்படித்தான் இருக்கும். அம்மா தாய் மகனே இந்த பாவி ஏதோ தெரியாத தவறு செய்து விட்டேன் என்ன மாதிரி இந்த உலகத்துல பாவிங்க யாராச்சும் இருந்தா என்ன மாதிரி யாராவது பாவி இந்த ஊர்ல இருந்தாலும் நீ கம்மி இருடி பாவி, இந்த மாதிரி இறங்கவில்லை இது. எனக்கு மாமா புத்தடகி, மாமா புத்தடகி. நான் தகுதியற்றவனாக போய்விட்டேன். இதுவரை நாட்டை நீதான் கொண்டிருக்கிற போராட்சி செய்ய வேண்டும். இப்போது நாட்டுக்கு புத்தடகி, உன்னை பார்க்கும்போது அளவில்லா சந்தோஷமாக இருக்கின்றது. எப்படி தெரியுமா?
எங்கள் நிலவுக்கு வந்தாயே